அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு 14 வருட வனவாசம் வாழ்க்கை முடிந்து முடிசூடக்கூடிய ராசியாக உங்களுடைய மீனராசி அமைகிறது. அடித்தது ராஜயோகம் என்ற வகையில் நிகழ இருக்கும் ஆடி மாதம் முழுவதுமே மீனராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாக, உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி மற்றும் தன குடும்ப அதிபதி செவ்வாய் உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய பார்வை ராசியில் விழுவதால் 7.5 சனியினுடைய தோஷம் மட்டுப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பழைய பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் சிக்கல்கள் நீங்கி சந்தோஷம், அமைதியும் திரும்பக்கூடிய தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமைய இருக்குதுங்க. அதே போல் வெளியூர் பயணங்களால் நிச்சயம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. வணிகத்தில் லாபம் உயர ஆரம்பிக்கும். இதனால் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வாடிக்கையாளர்களை கவர ஏற்பாடுகள் செய்வீங்க. அது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி திருக்க இருக்கு. உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. மேலதிகாரிகளால் நீங்கள் பாராட்டப்பட இருக்கீங்க. குறிப்பாக இந்த தருணங்களை பொறுத்தவரை ராசியில் சனி இருப்பதாலும் அவர் விரையாதிபதியாக இருப்பதாலும் எத்தனை தான் பணம் வந்தாலும் ஏதோ ஒரு வழியில் அது செலவழிந்து கொண்டே இருக்குங்க. தேவையில்லாத மனக்கவலைகள் உருவாகலாம். இதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சில நேரங்களில் அடுத்து என்ன செய்வது என்று இரட்டு அறையில் இருப்பது போல ஒரு மனநிலையில் இருக்கலாங்க. பிரம்மாண்டமான எண்ணங்கள் நிறைவேறவில்லையே என்ற ஏக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதனால் பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிச்சயம் ஏற்பட இருக்கு. குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்தவரை இந்த ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜென்ம ராசியில் வக்ரகதியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் இத்தருணத்தில் விரயஸ்தானத்தில் ராகுவும் நிலை கொண்டிருக்கிறார். இதனால் வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. கணவன் மனைவி இடையே இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. ஏதோ ஒரு காரணத்தினால் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகளால் பிரச்சனைகளை ஏற்பட்டு வந்த நிலையில் இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. கூடுமான வரையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது. குறிப்பாக குழந்தைகள் மற்றும் ஆரோக்கிய குடும்பம் ஆகியோரின் நன்மைகளுக்கு உகந்ததாக இருக்குங்க. இக்காரணத்தை கொண்டும் நிதி நிலைமையை சமாளிப்பதற்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியம் என்பது கிரகநிலைகள் வற்புறுத்துதுங்க. கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் சற்று விட்டு கொடுத்து நடந்து கொள்வதும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியங்க. செலவுகளை குறைத்துக் கொள்வது எதிர்கால நன்மை உதவிகரமாக இருக்குங்க. நெருங்கிய உறவினர்கள் உங்களுடைய குடும்ப விஷயங்களை தலையிடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. உங்களுடைய குடும்ப குறைகளை பிறரிடம் விவாதிக்க வேண்டாம். பொது பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ள நேரிடும் என்பது கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. அதனால் ஆரம்பத்திலிருந்தே அதிக கவனம் தேவை. அதே போல் மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மேலதிகாரிகள் உங்களுடைய பணிகளில் சிறு சிறு குற்றம் குறைகளை கூறிக்கொண்டே இருப்பாங்க. அவை எதற்கும் செவி சாய்க்க வேண்டாங்க. உங்களுடைய பணிகளில் தொடர்ந்து கவனமாக இருந்தால் போதுங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மீனராசி அன்பர்கள் மேலதிகாரிகளுடன் நிர்வாகத்தினருடனும் மோதல் போக்கை தவிர்த்து சற்று அனுசரித்து வளைந்து கொடுத்து நடந்து கொள்வது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். அதே போல
காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் நியாயமற்ற போட்டிகள் உங்களுடைய விற்பனையும் லாபத்தையும் பாதிக்குங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் இத்தருணத்தை பயன்படுத்தி உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்துவாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு தங்களுடைய கணக்குகளை வேறொரு வங்கிக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. இதற்காக வருந்த வேண்டாங்க. உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்தை இந்த மாற்றம் எந்த விதத்திலும் பாதிக்காது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்து, அதே போல மீன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போட்டியும் பொறாமையும் கவலை அளிக்குங்க. காரணமில்லாமல் வாய்ப்புகள் தடைபடும். இதன் காரணமாக நன்றாக வந்து கொண்டிருந்த வருமானம் சிறிது குறையக்கூடும். இப்பின்னடைவு தற்காலிகமானது, அதனால் கவலைப்பட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மேலும் மக்களிடையே செல்வாக்கு பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதால் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதேபோல் மீனராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ஓரளவே அனுகூலமாக இருக்குதுங்க. பேச்சையும் பேட்டிகளையும் குறைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரான புதனும் கல்வித்துறையுடன் சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் ஓரளவு அனுகூலமாக இருக்குது. அதனால் சற்று பாடுபட்டு நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. நண்பர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியங்க. ஒரு சிலர் ஆசிரியர்கள் ஆகியோருடைய அதிருப்திக்கும் கோபத்திற்கும் ஆளாகக்கூடும். இன்றைய காலகட்டத்தில் இன்றைய கல்வி நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது அவசியம். பிற நண்பர்களுடன் நெருங்கி பழகுவதையும் வெளியில் செல்வதையும் தவிர்த்துக்கோங்க. ஏனென்றால் அவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு நீங்கள் பலியாக கூடிய ஒரு நிலை இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் மீன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கடினமான வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறையினாலும் பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. அதே போன்று கால்நடைகளுக்கான பராமரிப்பு செலவுகள் அதிகரிப்பதால் குறைய கொடுங்க. குறிப்பாக இரவு நேர பணிகளில் சற்று அதிக கவனம் வேண்டும் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதால் அதற்கான கவனமாக இருப்பது நல்லதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. இரவு நேர பணிகளின் போது விழிப்புடன் இருப்பது மிகவும் அவசியங்க. வேலைக்கு சென்று வரும் மனிதருக்கு மேலதிகாரிகளின் சீற்றத்திற்கு ஆளாக வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருங்க. இரவு நேரத்தில் தனியே செல்வதையும் வாகனம் ஓட்டுவதையும் தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் வற்புறுத்தது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கௌதம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. அதே போல உத்தியோகம் மற்றும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்திற்கு சிறந்த ஒரு காலகட்டம் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையிலுள்ள அம்பாள் ஆலயத்திற்கு சென்று ஆடி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.